ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் மிஷினில் ப்ரெஷர் ஃபுட் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் கூட நாங்கள் பைப்பிங் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன ஆகும்னா டவுன் விந்துடுங்க. கரெக்டாக ஒரு பீஸில் வீழாது, டவுனாக வீந்துடும். ஸ்டிச்சிங் பக்காவாக வராது. அப்போ என்ன ப்ராப்ளம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஸ்க்ரூவில் லூஸ் பண்ணும்போது நீடில் மேலே வச்சுக்கின்னு அப்புறமா லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துடணுங்க. நீடில் கீழே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், லூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ நீடில் தூக்கிட்டு நான் டென்ஷன் சேஞ்ச் பண்ணுறேங்க. இதுக்கு டென்ஷன் கூட சொல்கிறாங்க, இல்லை ப்ரெஷர் ஃபுட்டுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நான் பாயிண்டட் டென்ஷன் போட்டிருந்தேன், அதை எடுத்துன்னு இருக்கேன். பாயிண்டட் அப்படின்னா பைப்பிங் விட கொஞ்சம் தப்பமாக வரும், அதுக்கு பாயிண்டட்னு சொல்லுவாங்க. இது ஒரு துணிக்கு இது டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த டிசைன் கூட நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கிட்ஸு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுங்க அதுக்கு அது பாயிண்டட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆர்டினரி டென்ஷன்னு நான் டைட் பண்ணியிருக்கேங்க. டைட் பண்ணிவிட்டு நீ பார்த்துன்னு இருக்குங்க இல்லையா, என் சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெய்லர் இப்போ கற்றுக்குன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாச்சு எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால், எனக்கு லைக் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணி, ஒரு கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு கூட ஒரு மோட்டிவேட் ஆகிருக்குங்க. நான் சமையல் பற்றியும் சொல்லின்னு இருக்கேன். அப்புறமா இந்த டெய்லர் மிஷின்கிட்ட ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, டிசைன்ஸ் எல்லாமே போட்டுன்னு இருக்கேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ டைட் பண்ணின்னு இருக்கேன். இப்போ நீடல் கீழே இறக்கி பார்க்கணுங்க. கீழே இறக்கி பார்த்தா அது சென்டரில் இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு இல்லை ரைட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ தான் நாங்கள் பைப்பிங் பண்ணும்போது அது டவுன் வீந்துடுங்க. பாருங்கள், பார்த்துன்னு இருக்கேன் சென்டரில் இருக்கான்னு. கொஞ்சம் சைடில் போச்சுனாலும் நாங்கள் ரைட் சைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு டவுன் வீழும், இல்லை லெஃப்ட் சைட் பண்ணும்போது ரைட் சைடில் டவுன் வீழும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இங்கே ரப்பர் மாரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த ரப்பரை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அங்கே உள்ளே ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்க்ரூ, ஒரு நட் மாதிரி பார்த்துன்னு இருக்கீங்களா, தெரியுதா? அது கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. அப்போ லூஸ் பண்ண உடனே கொஞ்சம் இங்கே டென்ஷன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் ரைட் சைடுக்கா லெஃப்ட் சைடுக்கா சென்டரில் நீடில் வச்சுட்டு அது எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பிக்கலாங்க. கொஞ்சம் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா அங்கே டைட் பண்ணிடணுங்க. அது லூஸ் பண்ணப்போ கொஞ்சம் டென்ஷன் தூக்கக்கூடாது. நாங்கள் காலில் இப்படி தூக்குறோமே அதை தூக்கக்கூடாது. ஏன்னா அந்த டென்ஷன் அப்படி தூக்குனா அங்கே மேலே போயிடும். அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு சென்டரில், அந்த நீடில் சென்டரில் வர மாரி பண்ணாதான் எங்களுக்கு பைப்பிங் பண்ணும்போது டவுன் வீழாது. ரெண்டு சைடும் நம்ம பைப்பிங் பண்ணல, லெஃப்ட் சைடையும் வச்சு பண்ணலாம், ரைட் சைடு கூட வச்சுட்டு செய்யலாம். சென்டரில் நீடில் இருக்கிற மாதிரி இங்கே லூஸ் பண்ணி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் ரொம்ப வீடியோ போட்டுன்னு இருக்கேன், சமையல் பற்றி போட்டுன்னு இருக்கேன். அப்புறமா பாருங்கள், மிஷின் பற்றி, ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, லெஹங்கா, கவுன் எல்லாமே போட்டுன்னு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்